பிபிஆர் அஃபெக்ட் நீட்டா? பிசிஆர் சரியாக படிக்கலாம், அது நீட் அஃபெக்ட் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிபிஆர்னா என்னது? அது எப்படி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ண போகுது? நம்ம நீட் ஜேர்னியை ரொம்ப ஆசையோட, ரொம்ப கனவுகளோட, ரொம்ப கான்ஃபிடன்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்படியே ஸ்டார்ட் பண்ண நம்ம நீட் ஜேர்னியை வந்து தடுக்கிறதுக்குன்னு ஒரு 3 பேருங்க வருவாங்க. அது யார் தெரியுமா? அவங்க தான் பிபிஆர். யார் சார் இந்த பி? யார் சார் இந்த பி? இன்னொரு இப்போ யார் சார் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜேர்னியை தடுக்கிறதுக்கு யார் வருவான்னா, ஃபர்ஸ்ட் பி யாரை டினோட் பண்ணுது அப்படின்னா, வேற யாரு? பொலிட்டீஷியன்ஸ் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நிறுத்தி விடுவோம், அடித்து விடுவோம், ஒழித்து விடுவோம். பொலிட்டீஷியன்ஸ் ஆப்வியஸ்லி அவங்க நம்மளை குழப்பத்துக்குனே இருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே இருக்கவங்க தான் பொலிட்டீஷியன்ஸ். வருஷம் ரூல்ஸை மாற்றுவாங்க, சிலபஸை மாற்றுவாங்க, அதை மாற்றுவாங்க, இதை மாற்றுவாங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் இருப்பாங்க. ஐயோ, அப்போ இந்த வருஷம் நீட் போஸ்ட்போன் ஆயிருமா? ஐயோ, நீட் அடுத்த வருஷம் நடக்குமா நடக்காதா? ஐயோ, மறுபடியும் நீட் நடக்க போதா? அப்போ இந்த நீட் கேன்சல் ஆயிருமா? பேப்பர் லீக் ஆயிருச்சு. ஐயோ, இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அப்போ அடுத்த வருஷம் ரொம்ப ஈஸியாக வராமல் இன்னும் டஃபாக வருமா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த பொலிட்டீஷியனோட வேலையாக இருக்கும். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இந்த பொலிட்டீஷியன்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ரிப்பரேஷனும் உங்களை சிலபஸ் தான் மாறாமல் இருக்க போது. ஸோ ஸ்டடீஸை உட்காந்து படிச்சுட்டு இருங்க. அவங்களோட டிபேட்ஸ்லாம் உட்காந்து பார்க்கறதுக்கு பதிலாக உட்காந்து என்சிஆர்டி உட்காந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு மார்க்காவது கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்த பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ். டேய் கண்ணா, நல்லா படிடா, இந்த படிப்பு தாண்டா வாழ்க்கையே, இந்த படிப்பு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான்டா, இந்த லைஃப் இந்த எக்ஸாம் மட்டும் நீ மார்க் வாங்கலை அவ்வளோதான், அவனுக்கு லைஃபே போயிடும். அவனை அடுத்த மார்க் டெஸ்ட் மட்டும் நீ மார்க் வாங்காம இரு, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, படி, நல்லா படி சொல்லிட்டேன். இது இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை கண்ணா, நல்லா படி. நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. அவங்க நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணணுமோ, ஸ்ட்ரெஸ் பண்ணணுமோன்னு அவங்களுக்கு அவசியம்லாம் கிடையாது. பட் நம்ம படிக்காமல் இருக்கோமே, நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமே, நம்ம லைஃப்பில் அவங்க நம்ம நல்ல நிலைமையில பார்க்கணுமே அப்படின்றதுக்காக தான் அவங்க படி நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. பட் ஓரளவுக்கு மேலே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணும்போது நம்ம அந்த ப்ரெஷரை பில்ட் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப பாதிக்க கிடையாது. ஓகேவா? மார்க் டெஸ்ட்டில் மார்க் வர மாட்டேங்குது, மார்க் டெஸ்ட்டில் மார்க் வர மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் சொல்ல அது ப்ரெஷரைஸை நம்ம ஏற்றி நம்ம மார்க் டெஸ்ட்டில் மார்க் குறையிறதுக்கே இந்த பேரண்ட்ஸோட ப்ரெஷர் தான் நல்லா ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணுற குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். பர்ஃபெக்டாக இருக்கணும் சைல்டு, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றத விட தான் குழந்தை அதுக்காக ட்ரை பண்ணானா இல்லையான்றது தான் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. குழந்தைங்க முக்கால்வாசி பேரண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பையன் ட்ரையே பண்ண மாட்டேங்கிறா, பொண்ணு ட்ரையே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அவங்களை ப்ரெஷரைஸ் பண்ண வைக்கிறதே தவிர, நீங்கள் ட்ரை பண்ணி படிச்சுட்டு சப்போஸ் கிடைக்கலன்னா உங்கள் பேரண்ட்ஸ் முக்கால்வாசியான பேரண்ட்ஸ் வந்து முக்கால்வாசி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அவங்க ஆல்வேஸ் உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணுற பசங்க தான் வேணுமே தவிர ட்ரை பண்ணுற பசங்களாம் வேணாம். ஸோ ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் ரொம்ப அல்டிமேட். வேற யாரா இருக்க போகிறான்? ரிலேட்டிவ்ஸ். ஐயே, என்னப்பா மார்க் கம்மியாக வாங்கியிருக்க? நல்லா படிப்பா நினச்சேன். அந்த எதிர் வீட்டு பையனை பாரு, அந்த குமாரோட பையன் சூப்பராக மார்க் வாங்கி டாக்டர் வாங்கிட்டான். நீ என்னப்பா அப்படி ஒன்றுமே படிக்க இதெல்லாம் மார்க்காப்பா? ஐயே, உங்கள் அப்பாலாம் எப்படி தான் என்னங்க பையன்? ஐயோ, ரொம்ப மோசம்ப்பா, ரொம்ப மோசம். என் பையனை பார்த்துக்கோங்க. உலகத்தில் இருக்க எந்த பிரச்சனையும் வேணால் சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த சொந்தக்காரங்க பிரச்சனை சமாளிக்கிறது ஐயோ போதும் ஆயிரும். உடனே தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஐயா அது நல்லா பண்ணலையா, இது நல்லா பண்ணலையா. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டீங்க, உங்கள் பெயின் என்னன்றது அவங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்றது. ஸோ உங்கள் பெயின் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுக்காக பண்ணணுன்றதை வந்து நிறுத்திங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ரிலேட்டிவ்ஸ்ன்றதாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் உங்கள் கெரியர் தான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட வரப்போகுது. ஸோ நீங்கள் யாரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க, ரிலேட்டிவ்ஸே இல்லை உங்கள் கெரியரியா? ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ மை டியர் பசங்களா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுவாங்க, பொலிட்டீஷியன்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஆப்வியஸ்லி உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் அவங்க யாருக்குமே நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்கன்னு தெரியாது. இட் இஸ் நாட் அபவுட் த பிபிஆர், இட் இஸ் யூ விசஸ் யூ. உங்களை நீங்கள் எவ்வளோ நம்புறீங்கன்றது தான். உங்கள் எஃபர்ட்ஸை நீங்கள் எவ்வளோ நம்புறீங்க, உங்கள் ஜேர்னி எவ்வளோ நம்புறீங்க, அதுக்கும் மேலே உங்களை நீங்கள் எவ்வளோ நம்புறீங்க. நீங்கள் நம்பினா தான் உங்களோட இன்னும் வரக்கூட ஃபர்தர் ஸ்டெப்ஸில் வந்துட்டு நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இன்னொரு 5-6 மாதம் இருக்குது. இன்னொரு 5-6 மாதம் உங்களை நீங்கள் நம்புங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உட்காந்து படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் கூட நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணுங்கள். ஒரு பிளானோட உட்காந்து படிங்க. நீங்கள் பிளானோட உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 5-6 மாதத்துக்கு அப்புறமா நீட்டை கிராக் பண்ண முடியும். நீட்டை கிராக் பண்ணி டாக்டர் ஆக முடியும். இந்த நீட்டை கிராக் பண்ணி டாக்டர் ஆனோடனே இந்த பிபிஆரில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வந்துட்டு, எனக்கு அப்பவே தெரியும்ப்பா, நம்ம புள்ளையாச்சு, நம்ம புள்ள எப்படி பண்ணாமல் இருக்கும், எனக்கு அப்பவே தெரியும், ஆல்ரெடி நியூ நோய், நம்ம வீட்டு புள்ளடா, நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம பையன் பண்ணிடுவான்னு அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற கன்சிடர் பண்ணிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷன் இது பண்ணாதீங்க. ஸோ அவங்க நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, யாரை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை மட்டுமே நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் படிங்க. இன்னும் 5-6 மாதம் இருக்குது, கம்ப்ளீட்டாக உட்காந்து படிங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டட் விஷயம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேதாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு ஓகே. மீண்டும் சந்திப்போம். பாய்.